அவ உன்னத்தை நினைச்சிட்டானா அதை சாதிக்காம விடமாட்டா. அதுவும் இது ஜீவா சம்பந்தப்பட்ட விஷயம், அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சவால ஜெயிக்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா. அப்பா, இது வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே நான் அவகிட்ட தோத்துட்டு தான்ப்பா இருக்கேன். வாழ்க்கையிலயாவது அவளை நான் ஜெயிக்கணும்பா, இல்லன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம போயிடும். கண்ணே, என்ன நீ இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? அப்போ முன்ன நீ அந்த புள்ளையோட தனியா நின்னு மோதி போராடிக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் நானும் அக்காலும் இருக்கிறோம்ல. நாங்க இருக்கும்போது உன்னை சைக்க வைக்காம விட்டுருவோமா கண்ணு? உனக்கும் ஜீவா மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும். உன் அக்கா எந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்கிறாளோ அதே குடும்பத்துல நீயும் மருமவளா வாக்கப்படணும். ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ராஜசேகர் குடும்பத்தை நம்ம குடும்பத்தோட காலடியில விழ வைக்கணும். இது நானும் அக்காலும் போட்டிருக்கிற திட்டம். இதை நிறைவேற்ற வேண்டியது எங்க பொறுப்பு கண்ணு. அது அந்த மயில் இல்ல, சாமியை வந்து தடுக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. ஆதாரத்தை நான் தேடி பிடிச்சு நிரூபிக்கணும்னு அந்த மயில நினைக்கிறது ஆகாசத்துல கோட்டை கட்டுற மாதிரி. அவ உசுர கொடுத்து போராடினாலும் அவளோட அந்த கனவு மட்டும் நிறைவேறாது. நீ பயப்படாம சும்மா தைரியமாயிருமா, நான் பாத்துக்கிறேன். ஏய் நில்றா, என்ன நீ மட்டும் தனியா வர? அவ எங்கடா? அப்பா, மயில் ஊர்ல இருந்து வந்திருக்காப்பா. அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒரு நாள் ஒன்னா இருக்கணும், நாங்க அதான் விட்டு வந்திருக்கேன். ஆற கட்டுறவள அங்க விட்டு வந்த ஆளாளுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களாட்டீங்களோ? அப்பா, நம்ம குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி எந்த முடிவும் எடுக்கலையப்பா. மலர அவ அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தது ரொம்ப சாதாரண விஷயம். அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இந்த வீட்டுல முடிவெடுக்க வேண்டியவன் நான் ஒருத்தன் தான். ஆளாளுக்கு அவங்க இஷ்டப்படி நடந்துகிட்டா என்னடா அர்த்தம்? அப்பா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு? அண்ணா, என்ன ஆச்சு உனக்கு? முன்னெல்லாம் அப்பா சொல்றத சரி சரின்னு தலையாட்டிட்டே போவ, ஆனா இப்போ வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுற. என்னென்ன வந்த கொஞ்ச நாளே மலருட இப்படி மாத்திட்டாளா? மது, மலர் உன்னை விட வயசுல பெரியவ, உன் அண்ணி. பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு வாட்டி அவ இவனு மரியாதை இல்லாம பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானாச்சும் அவ இவனு பேசலாமா, இல்ல நானும் அவங்க இவங்கன்னு மரியாதையா பேசணுமா? நாளைக்காவது அவ வந்துருவாளா, இல்ல அந்த மயிலும் ஊருக்கு கிளம்பி போற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாளா? நாளைக்கு வந்துருவாப்பா. அம்மா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவ அம்மாவோட இங்க உள்ளூர்ல பக்கத்திலே இருக்கிறது ரொம்ப வசதியா போயிருச்சுல அவளுக்கு. அடிக்கு ஒரு தடவை எதனா ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்க போயிடுறா. இப்படி அவ அங்கேயே போய் உக்காந்துக்கிட்டான்னா அப்புறம் இங்க இருக்கிற வேலையெல்லாம் ஆறா செய்யறது. அதான் மதுவும் அக்காவும் இருக்காங்கல்ல, இவங்களும் பொம்பளைங்க தானே. நம்ம வீட்டு வேலையை செஞ்சா என்ன குறைஞ்சா போயிருவாங்க? இவங்க கூட பொறுத்த அக்கா தங்கச்சிக்கடா. அப்பா, மலர் என் பொண்டாட்டிப்பா. நான் காதலிச்சு கட்டிக்கிட்ட பொண்ணு. நம்ம வச்ச வேலைக்காரி இல்ல. நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கும் சாணி அல்றதுக்கும் நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கல. என் பொண்டாட்டியா இந்த வீட்டு மருமகளா சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏய், என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அங்க ஆத்தாளும் பொண்ணுகளும் நல்லா ஏத்து விட்டு அனுப்பியிருக்காளுகளா உன்ன? பா, மத்தவங்க பேச்செல்லாம் கேட்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லப்பா. எனக்கு அறிவு இருக்கு, சுய புத்தி இருக்கு.
மலர நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க, எப்படி நடத்துறீங்கன்னு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, ஏதோ கோபத்துல அப்படி நடந்துக்கிறீங்க, காலப்போக்குல மாறிடுவீங்கன்னு நினைச்சுதான் நானும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க யாரும் மாறுற மாதிரியே தெரியல. நாளுக்கு நாள் உங்க கொடுமை அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தது நல்லா இருக்காதுப்பா. யாருக்கிட்ட என்ன பேச? அப்பா, என்னப்பா இதெல்லாம்? பின்ன என்னம்மா என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா இவன்? பெத்த அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்ன திமிரா பேசுறான்னு பாரு. அப்பா, நான் ஒண்ணு திமிர்ல பேசல, நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். என்னால பிரச்சனை வேணான்னு நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நான் பேசாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஊரே நம்மளை பத்தி அசிங்கமா பேசுது. அதை வச்சு மயில் என்ன எத்தனை கேள்வி கேட்டா தெரியுமா? அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அக்காவை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களான்னு அவ பேசினப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்னன்னா அவங்க வீட்டுல என்ன ஏத்தி விட்டாங்களான்னு கேக்குறீங்கல்ல? அந்த வீட்டுல அவங்க தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன நடந்தாலும் அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. அப்பா, பணத்துல வேணா நம்ம பெரிய ஆளா இருக்கலாம்ப்பா, ஆனா பாசத்திலையும் குணத்திலையும் அவங்க தான் பெரிய ஆளுங்க. கோபி, கொஞ்சம் நிறுத்துறியா? உன் மாமியார் வீட்டை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்காக எங்களை கேவலமா பேசாத. உண்மையை சொன்னதுக்கே உனக்கு அவ்வளவு வலிக்குது இல்ல? ஒண்ணு இல்லாதவன்னு தினம் தினம் மட்டம் தட்டி பேசும்போது அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இவ்வளவு நாள் அந்த வலியை நான் கண்டுக்காம இருந்தேன். இதுக்கு மேலேயும் நான் மண்ணு மாதிரி இருந்தேன்னா நான் மனுஷனே இல்ல. எல்லாருக்கும் கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் இதோட விட்டுருங்க. இந்த வீட்டு மருமகங்கிற மரியாதையோட தான் இனிமே மலர நீங்க எல்லாரும் நடத்தணும். அவளுக்கு சின்னதா ஒரு அவமானம் நடந்தா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். இதையும் மீறி அவளை கேவலப்படுத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. மயிலோட தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப புரியுதாப்பா? பொண்டாட்டி, மாமியாரு, மச்சினிச்சின்னு எல்லாரும் சேர்ந்து இவனோட புத்திய மழுகடிச்சிருக்காங்க. இவன் பொண்டாட்டி தாசனா மாறினதுனாலதான் அக்கா வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம இறங்கி ஆடுறப்பா அவ. ஆடட்டும்மா, நல்லா ஆடட்டும். இந்த ஆட்டம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு? முதல்ல ஜீவாவுக்கும் மதுவுக்கும் கல்யாணத்தை முடிப்போம். பிறகு அந்த மலரை முடக்கி போடுவோம். இந்த கல்யாணம்தான் கோமதி குடும்பத்தோட அழிவுக்கு அச்சாரம். கிளம்பலாமா? ஒரு 2 நிமிஷம் முதலாளி, உங்க மருமக கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். நாட்ராயா, ஒரே நாள்ல நகை எடுக்கணும், துணி எடுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல நாட்ராயா? எல்லாம் கடகடன்னு முடிச்சிடலாங்க, ஏங்க அவசரப்படுறீங்க? மது பொறுமையாவே வரட்டும். ஐயோ அத்தை, நீங்க வேற. அவ ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கே 1 நாள் ஆகும். அவளை வச்சுக்கிட்டு நாம எல்லாரும் போனோம்னா 3 நாள் ஆயிடும் அத்தை. இப்பவே அவளை கிளப்புனாதான் சரியா இருக்கும். இன்னைக்கு நீ சீக்கிரம் கிளம்பினதே பெரிய அதிசயம் தான் காயத்ரி. ப்ரோ, எல்லாரும் இருக்காங்கன்ற தைரியத்துல ஏதாவது பேசாதீங்க, அப்புறம் தனியா மாட்டினியா வச்சு செஞ்சிருவாங்க, பாத்துங்க. அதெல்லாம் பழகி போச்சு ரவி. ஆமா,
மலரு அம்மா வீட்ல இருந்து நேர கல்யாணத்துக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, முன்னவே வந்துட்டியே. ஏங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருக்கா, அத போய் ஏன் கிண்டல் பண்றீங்க? கிண்டல் ஆகுது. நாளைக்கே இந்த கல்யாண வேலையில ஆரம்பிக்க போகுது. அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. வீட்டுல இருந்தா ஒத்தாசையா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். மலரு, நீ போய் புடவை மாத்திட்டு வா, ட்ரெஸ் எடுக்க போகணும். இருடா, அவதுக்குடா கூட. என்னன்னு இப்பதான் நீங்க அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு சொன்னீங்க. அதோட இல்லாம அவ இந்த வீட்டு மூத்த மருமக. கல்யாணத்துக்கு Dress எடுக்கும் போது அவளுக்கு எடுக்க வேண்டாமா? அது சரிதான், ட்ரெஸ் எடுக்கணும் தான். ஆனா அதான் நாம எல்லாரும் கிளம்பி போறோம்ல, அப்படியே அவளுக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாமே. ஏன்னா வீட்டுல இருந்தான்னா கொஞ்சம் வேலையெல்லாம் பாத்துக்கிறோம், அதுக்காக சொன்னோமா. அப்பா, வேலை செய்யறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவதுக்கு வேலை செய்யணும். டேய், நான் சொல்றது வீட்டு வேலையே இல்ல, மத்த வேலை நிறைய இருக்குல்ல. அதாவது இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நலங்கு வேலையெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமே. கடைக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமா அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? மாமா சொல்றது சரிதாங்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. மலர், ஏங்க மலரை பார்த்ததுதான் ஞாபகம் வருது. பொண்ணுக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் சொல்லியாச்சு, நம்ம சம்மந்தி வீட்டுக்கு மட்டும் இன்னும் சொல்லவே இல்லையேங்க. ஆமாண்ண, முதல்ல அவங்களுக்கு சொல்றதானே முறை. முறைதான், ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவங்கள அவசியம் கூப்பிடணுங்களா? ஏன் அப்படி கேக்குற நாட்ராயா? அவங்க உன் சம்பந்தி, எங்களுக்கும் தெரிஞ்சவங்க. போற வழியில அப்படியே பார்த்து சொல்லிட்டு போயிடலாமே நாட்ராயா? சரிதான் முதலாளி, ஆனா உங்க வார்த்தையில மறுத்து பேசுறது தப்பா நினைச்சிடாதீங்க. அது பொதுவா ஆடு பகை குட்டி உறவான்னு கேட்பாங்க, ஆனா இங்க ஆடு உறவு குட்டி பகையான கேட்கற மாதிரி நிலைமை ஆயிருச்சுங்க. அந்த குடும்பத்து பொண்ணுதான் ஏதோ உண்மையை நிரூபிக்க போறேன், அது இதொன்னும் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சவால் விட்டு போயிருக்கிற. அந்த குடும்பத்தை நாம கல்யாணத்துக்கு அழைச்சோம்னா அது சரியா இருக்குங்களா? அப்பா, சவால் விட்டது மயிலுப்பா. அத்தை என்னப்பா பண்ணாங்க? அவங்களை கூப்பிடுறதுக்கு ஏன்பா யோசிக்கிறீங்க? ஆனா மயிலு கோமத்தையோட பொண்ணு தானே. கோமத்தையை பார்க்கும் போதெல்லாம் மயில விட்ட சவால் தானே நமக்கு நினைவுக்கு வரும். அதுக்கு பிறகு எப்படி இயல்பா இருக்க முடியும், எப்படி எல்லாரையும் போல கவனிக்க முடியும்? தவிர அந்த மயில பொண்ணு வந்து எதனா கலாட்டா பண்ணுச்சுன்னு வை, அது கூட நாம சண்டை போட வேண்டியிருக்கும். எல்லாருக்குமே சங்கடமா தானே இருக்கும். கோமத்தையோட மனசு ரொம்ப நோகடிக்கிற மாதிரி ஆயிரும்ல, அதை தவிர்க்கலாமேன்னு தானுங்க சொல்றேன். நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க. இந்த விஷயத்துல நாட்ராயன் சொல்றதான் சரி கோபி. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப தேவையில்லாத சங்கடம் எதுக்கு? பிரச்சனை இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா முடியறது தான் முக்கியம். சூழ்நிலையால தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். மலரு, இதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதமா. பரவாயில்லங்க. அப்பா, ஒரு வழியா மது வந்தாச்சுப்பா. வாங்க, நம்ம எல்லாரும் கிளம்பலாம். கிளம்பலாமா? போலாம், வாங்க போலாம், வாங்க. மலரு, நீ வராம நான் மட்டும் போறதுக்கு எனக்கு மனசு வரல. நானும் வரல, நான் பாட சொல்லட்டுமா? அது நல்லா இருக்காதுங்க. இது உங்க தங்கச்சியோட கல்யாணம், நீங்க தான் முன்ன நின்னு எல்லாமே செய்யணும். எனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல.
எனக்காக யோசிச்சு உங்க கடமையை செய்யாம இருக்காதீங்க. கல்யாணத்துக்கு அத்தையும் கூப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. அதாங்க எனக்கும் புரியல. மயில் ஏதோ சவால் விட்டுட்டு போனான்னு சொல்றாங்க. என்னங்க பிரச்சனை? ஆ, எனக்கும் முழுசா தெரியல மலரு. அன்னைக்கு திட்டுப்பாறையில ஜீவா சார என் தங்கச்சி காப்பாத்தலையா, மயில் தான் காப்பாத்தினாலாம். அதுதான் கல்யாணத்துக்கு முன்னால நிரூபிக்க போறேன்னு சவால் விட்டுருக்கலாம். அதை பத்தி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாளா? ஆ, தெரியாதுங்க. நேத்து முழுக்க மயில் என் கூட தான் இருந்தா. இத பத்தி மூச்சு கூட விடல. இப்படி ஒரு விஷயம் நடந்தது எங்க யாருக்குமே தெரியாது. எனக்கும் எதுவும் தெரியாது. இவங்க பேசுனதை வச்சுதான் நானும் சொல்றேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நேரமாவது வாடா. சரி மலரு, நான் கிளம்புறேன். நீ மயில்கிட்ட வேணா பேசி பாரு. ம், இதோ வந்துட்டேன். ஹலோ அக்கா, நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்க்கா. நைட் இங்க தங்கிட்டு காலையில வீட்டுக்கு போனதுக்கு யாரும் எதுவும் சொல்லலல்ல. என் வீட்டு கதையை விடு மயிலு. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் நெசமா? என்னக்கா கேள்விப்பட்ட? திட்டுப்பாறையில நீதான் ஜீவா சாரை காப்பாத்தினியா? அத நாளைக்குள்ள நிரூபிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டியா? மது கல்யாணத்தை நிறுத்ததான் நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கன்னு என்னென்னமோ சொல்றாங்கடி. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் காதுக்கு வந்தது எல்லாமே நெசந்தாக்கா. மதுவுக்கும் ஜீவா சாருக்கும் கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். மது கல்யாணத்தை நீ ஏண்டி தடுக்கணும்னு நினைக்கிற? என்னக்கா, உன் நாத்தனார் கல்யாணத்துக்கு நான் வில்லியா மாறிட்டேன்னு என் மேல கோவமா இருக்கியா? சச்ச, என்னடி பேச்சு இது? நீ என் தங்கச்சிடி. கனவுல கூட உன்னால யாருக்கும் கெடுதல் நினைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த காரணம் என்னன்னு தான் கேக்குறேன். இந்த கல்யாணத்தினால நல்லதுதான் நடக்கும் நான் நம்பினேன்க்கா. ஆனா கெட்டதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியலக்கா. ஜீவா சாரோட குடும்பம் நான் படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அதையும் தாண்டி ஜீவா சார் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காருக்கா. எவ்வளவோ பிரச்சனையை மீறி உன் கல்யாணத்தை அவர்தான் நடத்தி வச்சாரு. அந்த நல்ல மனுஷனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் இந்த மது ஏத்தவளே இல்லக்கா. அவள மாதிரி ஒரு கெட்ட புத்திக்காரி அந்த வீட்டுக்கு மருமகளா போகவே கூடாதுக்கா. அதனாலதான் இவ்வளவு நாள் நான் மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்ப சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சுக்கா. ஆனா இந்த உண்மைய இப்ப வரைக்கும் யாருமே ஏத்துக்கலக்கா. ஆனா நாளைக்குள்ள நான் இத நிரூபிச்சு மதுவோட கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன்க்கா. ஜீவா சார் குடும்பத்துக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு புரியுது. ஆனா மதுவுக்கும் ஜீவா சாருக்கும் எப்போ நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அப்பவே நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து ஏண்டி சொல்ற? காரணம் இருக்குக்கா. ஆனா அதை சொல்ற நிலைமையில நான் இல்ல. என்ன தப்பா எடுத்துக்காத. சரிடி, நீ நினைச்சது நடக்கணும்னு நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, எதை செய்யறதா இருந்தாலும் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கோ. சரிக்கா, நீ இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்லிடாதக்கா. பிரச்சனை வருமோன்னு பயந்து அம்மா என் மனச மாத்த பாப்பாங்கக்கா. மயிலு, யாரு போன்ல? மலர் அக்காமா. அக்கா தானே? அதுக்கேண்டி ஏதோ தப்பு பண்ண மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. கூட நான் ஒரு வார்த்தை பேசிட்டு தரேன். மலரு, அம்மா பேசுறேன். வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? ஆமாமா. ஜீவா தம்பிக்கும் மதுவுக்கும் இன்னும் 2 நாள்ல கல்யாணமாமே. இப்பதான் கேள்விப்பட்டேன். நீ கூட அம்மா கிட்ட அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா? எனக்கு இப்பதாமா தெரியும். எதுக்குடி இவ்வளவு அவசரமா பண்றாங்க? தெரியலம்மா. நகையும் ஜவுளியும் வாங்கணும்னு எல்லாரும் சேலத்துக்கு போயிருக்காங்க. என்னால விளக்கமா எதையுமே கேட்க முடியல. சரி சரி விடு. நல்ல காரியம் சீக்கிரமா முடிஞ்சா நல்லது தானே. ரொம்ப சந்தோஷப்படாதம்மா. கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க.
ஏண்டி? காரணம் எதுவும் சொல்லலமா. நம்ம குடும்பத்தை கூப்பிட வேணான்னு முடிவெடுத்ததே அசிங்கம்தான். காரணம் வேற கேட்டு இன்னும் அசிங்கப்படணுமா? அதெல்லாம் விடுமா, நீ ஏன் வருத்தப்படுற? நமக்கு இதுவும் ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சுக்கோ. என்னம்மா சொல்ற? இத பாரு, அது பணக்கார வீட்டு கல்யாணம். அங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அவங்க நடுவுல நாம போய் நிக்கிறதும் சங்கடமா தானே இருக்கும். அதுக்காக அவங்க வசந்தவங்க நாம கீழானவங்கிற அர்த்தத்துல சொல்லல. பணம் இருக்கிறவங்களோட நம்மளால ஒட்டவே முடியாது. நாம தனியா மாட்டிக்கிட்டு அல்லாடணும். அதை விட போகாம ஒதுங்கி இருக்கிறதே நல்லதுடி. ஆனா இத பார், நீ அப்படி இருக்க கூடாது. ஏன்னா நீ அந்த வீட்டோட மருமக. உன் நாத்தனாரோட கல்யாணம். எனக்கு என்னன்னு விலகி நிக்காம எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்யணும். அம்மாவை கூப்பிடலங்கிற கோபத்துல முறுக்கிட்டு கிரிக்கிட்டு நிக்க கூடாது. புரியுதா உனக்கு? எப்பவும் தன்மானம் தான் பெருசுன்னு சொல்லுவியேம்மா. இந்த விஷயத்துல அதை பார்க்க வேணாவா?